என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய சபைக்குள்ளே நாம் வருகிறோம். தேவனுடைய சபைக்குள்ளே எதற்காக ஒரு சேர்க்கப்படுறார் என்று சொன்னால், அவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சபையிலே வந்து ஆராதனையில் கலந்து கொண்டோம், அதன் பின்பு மற்ற எல்லா ஆக்டிவிட்டியிலும் நம்ம கலந்து கொண்டோம், வீட்டுக்கு சென்றோம் என்று இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பின் நோக்கம் என்னென்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து நாம் மகிமையிலே தேவனுடைய சமூகத்திலே போய் நாம் அதான் ரட்சிப்பினுடைய அஸ்திவாரம் ஆரம்பம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த சபையில் வந்து ஆண்டு நம்ம சேர்த்திருக்கின்றார். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நான் அதே நிலைமையில் இருக்கிறேனா அல்லது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வரேனா, அதை இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஆகவே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களையும் வாசியுங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். இந்த வசனம் நம்ம வாசித்த வசனத்தை பவுல் எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது கொடுத்த ஆலோசனையான வசனங்கள். இந்த எபேசு சபை என்று சொல்லக்கூடியது புறஜாதியாராய் இருந்து ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள். இவர்கள் நல்ல படிப்பாளிகள், இவர்கள் நல்ல அறிவுள்ளவர்கள், இவர்கள் தேவனுடைய சபையோடு கூட இருந்து உபதேசத்திலே நல்ல வளர்ந்தவர்கள். ஆனால் இந்த சபையார் வெளியே ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க தவிர உள்ளான அவருடைய வாழ்க்கையில் அநேக குறைகளோடு கூட இருந்தார்கள். அதனால தான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த சபையை குறித்து நல்ல குணாதிசயங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிரயாசப்படுற, உபத்திரவத்தை சகித்துக் கொள்ளுகிறாய், பொறுமையாக இருக்கிறாய், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொல்ல, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி, ஆதி அன்பை விட்டாய் என்று சொல்லி, இதன் பின்பாக இந்த நிலைமையிலே நீ விழுந்தாய் என்று நினைத்து நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன். அப்போ அந்த சபையார் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் நல்ல நிலையத்தில் வளர்ந்தாலும் கூட தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அது அவளுக்கு தெரியாமலேயே ஒரு வீழ்கைக்குள்ளே போய்விட்டது. அதை நிமித்தமாக முடிவை பார்த்தால் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சபைக்கு வருகிறோம், தேவனுடைய வசனங்களை கேட்கிறோம், அநேக ஊழியங்களில் ஈடுபடுகிறோம். இப்படி வெளிக்கிரியைகளை தான் நாம் செய்து கொண்டே இருக்கமே தவிர ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? என்னுடைய ஆவிக்குரிய உலகத்தில் அல்லது ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்துருக்கிறேன்? நம்ம நினைக்கிறோம், சபைக்கு வந்துட்டேன், நான் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறேன், தசமபாகத்தை கொடுக்குறேன், அல்லது ஊழியங்களுக்கு போகிறேன், எல்லா காரியங்களும் ஈடுபடுகிறேன், இது போதும் நினைச்சிடறோம். இது ஆரம்பம். அதுதான் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு மூளைக்கு ஒரு அஸ்திபாரம் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள சேர்க்கப்படுறது ஒரு அஸ்திபாரங்கள் தான். ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்று சொல்லக்கூடியது ஒரு அஸ்திபாரம். இதுவே ஒரு கட்டடம் ஆகிடாது. அஸ்திபாரத்துக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கையை முடிந்துடக்கூடாது. நான் சபைக்குள்ளே இருக்கிறேன் அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்பது ஒரு ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையை விட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சியான பாதைக்கு நம்ம வரணும். ஆனால் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போதும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து கலந்து கொண்டேன், நான் வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்படி அல்ல, அது அஸ்திபாரம் தான். ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டால் அது ஒரு வீடு ஆகிடாது. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வெறும் பேஸ்மெண்ட் மாத்திரம்தான். பேஸ்மெண்ட் மாத்திரம் இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு உண்டாகாது. அது ஒரு மாளிகையாய் எழும்பணும், அதற்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கணும். இந்த 3 அனுபவங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் மிக அவசியமானது. அப்படி இருந்தால் மாத்திரம்தான் முடிவிலே பரலோகத்துக்கு அல்லது ஆண்டுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்போ நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபைக்குள்ளே இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போய் நினைக்கக்கூடாது. என் வாழ்க்கை தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு மாளிகையாய் நான் எழும்ப வேண்டும். என் வாழ்க்கையில் நான் தேவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்த பாதை, அதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக வாழ்க்கை.
ரட்சிக்கப்பட்ட பின்பு நேர பரலோகத்துக்கு போயிட முடியாது. இங்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை கருத்தை நம்ம வைத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கை நாள்தோறும் ஒரு மாளிகையாய் நம்ம, அதுதான் சொல்லப்பட்டது 2ஆம் வசனத்தில், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாளிகையா நாம் எழும்பிக் கொண்டிருக்கிறோம்? அதே நிலைமையில் இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேத வாழ்க்கை எப்படி இருக்குது, வசனத்தை எவ்வளவு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் எப்படி நிலைத்து நிற்கிறோம், இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டு வளர வேண்டிய காரியங்கள். நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அங்கு பவுல் எபிரேயருக்கு எழுதுறாரு. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13 வசனத்தை வாசிப்போம். பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இங்கு சொல்லப்பட்டது, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு வேத மறுபடியுமாக அஸ்திபாரத்திலேயே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் காலத்தை பார்த்தா, ரட்சிக்கப்பட்டு பார்த்தா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம், ஆனால் எப்படி இருக்க, வசனத்தின் மேலே பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னும் அஸ்திபாரத்திலேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் பாலை குடிச்சு தான் இருக்கிறீங்க. வசனத்தினுடைய நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதான அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் விழுந்துடுன்னு சொன்னால் அஸ்திபாரத்தில் இருக்கிறாங்க. இன்னும் மாளிகை அவங்க எழும்பவே இல்லை, வசனத்துடைய பழக்கத்தில் வரல, தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில் அவங்க முன்னேறவில்லை, ஊழிய காரியங்களில் பயிற்சி இல்லாமல் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அதை விளக்கி மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கார்கள். காரணம் அஸ்திபாரத்திலேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எனக்கென்று ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாளிகையை நான் அவரோடு கூட இசைவாய் நான் இணைந்து கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டப்படுகிற ஒரு அனுபவங்கள். தினந்தோறும் ஒரு மாளிகையாக நாம் எழும்ப வேண்டும். அந்த மாளிகைக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்க வேண்டும். அதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். அப்போ 3 காரியம்: 1 அஸ்திபாரம், 2வது மாளிகை, 3வது தேவன் அதுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கிறேனா அல்லது வளர்ந்திருக்கிறேன் என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ முதலாவது அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் இயேசுவின் அஸ்திபாரத்தின் மேலே நம்ம வந்துட்டோம். எல்லாம் அஸ்திபாரம் போடப்பட்டாச்சு. இப்போ நான் மாளிகையாக எழும்பணும். இப்போ மாளிகை என்று சொல்லக்கூடியது இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். மாளிகை என்று சொல்லக்கூடியது ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னால் அதுக்கு கல் தான் முதலாவது முக்கியமானது. இந்த கல் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த கல் தான் கட்டடத்தினுடைய உறுதித்தன்மையை கொடுக்கும். அந்த கல் ஒருவேளை சரியா ஒரு சுடப்படாத நிலைமையில் இருந்தால் மழைலாம் படிச்சுன்னா என்ன, அது கரைஞ்சி போயிடும். ஆக ஒரு மாளிகைக்கு அவசியமானது என்னன்னு சொன்னால் கல் தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கு கல் என்ன கல்லுனா ஜீவனுள்ள கல். இந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கல்லாய் இருக்கிறார்? ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல உங்கள் ஆவிக்கேற்ற மாளிகை இருக்க வேண்டும். என் கல் இன்னைக்கு ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறதா அல்லது உணர்வற்ற போய் கல்லாய் இருக்கிறதா? ஒரு கல்லுக்குள்ள அல்லது ஒரு வாழ்க்கைக்குள்ள ஜீவன் இருந்தால் அந்த வாழ்க்கை அல்லது அந்த கல் ஜீவனுள்ள கல்லினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும். அந்த கல் சாதாரணமாக அதில் ஒரு ஜீவன் இல்லை விட்டால் மரித்து போன நிலைமையில தான் இருக்கும். இன்னைக்கு என்னுடைய கல் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் அவருடைய மாளிகை மேலே நான் கட்டப்பட்டு வருகிறேனா? அதான் நம்ம யோசிக்க வேண்டியது. ஏனென்று சொன்னால் இந்த கல் ஒரு நாள் சோதிக்கப்படும். அது ஜீவனுள்ள கல்லாய் இருந்தால் நிலைத்து நிற்கும், ஜீவன் இல்லாத இருந்தால் வெந்து போகும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12, 13. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால்
அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஓடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஒருவன் கட்டடத்தை எழுப்புகிறான், மாளிகை கட்டுறான். ஒருத்தர் எப்படி கட்டுறாருன்னா, பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை கொண்டு ஒருத்தன் கட்டுறாங்க. ஒருவேளை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஜீவனுள்ள கல்லா இது இருக்குமே, ஆனால் ஒரு நாள் அது அக்கினினாலே சோதிக்கப்படும். அக்கினி அதை பரிசோதிக்கும். அவனுடைய வேலைப்பாடு எப்படிப்பட்டது என்று அந்த நாளில் தான் அது வெளிப்படும். ஒருவேளை மரத்தில் கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கையாக இருந்தால், கல் அதாவது புல்லில் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தால் சோதிக்கப்படுகிற நாளில் வெந்து போய்விடும். அப்போ உலக வாழ்க்கையே வீணாய் போயிடும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய மாளிகை எப்படிப்பட்ட கல்லாய் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், அதை சோதிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அவனுடைய வருகையில் சோதிக்கப்படும் பொழுது அந்த கல் வெந்து போச்சுன்னா நம்முடைய ஆவிக்குரிய மாளிகைக்கு பிரயோஜனமில்லை போயிடும், அது நஷ்டப்பட்டு போவான். ஆக இந்த கல் சோதிக்கப்படுது. இப்போ உலக வாழ்க்கையில் அது அன்னைக்கு சோதிக்கப்படுகிறது. இன்னைக்கு சோதிக்கப்படுகிற நிலைமையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வந்துகிறோம். இப்போது ஆண்டவர் நம்முடைய இந்த ஜீவனுள்ள கல்லை எப்படி விதத்தில் சோதித்து பார்க்கார், அல்லது நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னோம்னா, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கு ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. ஏன் என்னுடைய கல், நான் கட்டிருக்கிற இந்த மாளிகை ஒரு ஜீவனுள்ள கல்லாய் இருப்பதா என்பதற்கு முதல் சோதனை என்ன, சோதிக்கப்படுகிற பொழுது முதல் சோதனை என்ன என்று பார்த்தோன்னா, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவன் எப்படி சோதிக்கிறார்னா, இந்த உலக வாழ்க்கையில் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறோமோ இல்லையோ என்பது தினந்தோறும் ஆண்டவர் சோதித்துக் கொண்டே இருப்பார். இந்த கல் ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருக்குமே, ஆனால் தேவனிடத்தில் முழு அன்பு செலுத்தியிருப்போம். இப்போ நமக்கு சொல்லலாம், நான் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேனே, ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி. நான் அன்பில் 2 வகை இருக்கிறது. முதலாவது தேவனுடைய வல்லமை, அவருடைய அன்பு அல்லது அவருடைய பாசம், அல்லது அவர் நம்ம மன்னிக்கிற சுபாவங்கள், நம்ம ஏற்றுக்கொள்கிற காரியங்கள், அவருடைய தன்மைகள், இவைகளை பார்த்து அது அவரை பார்த்து நம்ம அன்பு கூறுகிறோம். நிறைய பேர்ட்ட கேட்டா ஏன் அன்பு கூறா, ஆமாம் அன்பு கூறுறேன், ஏன்னா அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் எனக்கு கேட்டதான் தருவார், எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி தன்மையை பார்த்து தான் நாம் அன்பு கூறுகிறோம். அது எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனால் ஒரு ஜீவனுள்ள கல்லுனா அவருடைய வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழணும், அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வாழணும். அதான் உண்மையான ஒரு அன்பாக இருக்கும். பொதுவாக நமக்கு ஒரு நெருக்கடிகள், ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் தேவனிடத்தில் ஓடுகிறோமா அல்லது மனுஷரை தேடி ஓடுகிறோமா? இந்த வசனத்தில் 1, 2, 3 வசனத்தை படித்தா தெரியும். ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுதோ அல்லது தங்களுக்கு ஒரு தேவைகள் ஏற்படும் பொழுதோ தான் அன்பு கூறுகிற தேவனிடத்தில் போய் அதற்கான ஆலோசனை கேட்காமல் மனுஷரை நோக்கி ஓடுவார்கள். யாரா நல்லா ஆண்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஒரு சூழ்நிலைகள் அவர் கடந்து வரும்போது எங்கே போயிடுவாங்கன்னா மனுஷன். அதான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர், ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை, அதாவது அவன் சொல்கிற காரியம் நடைபெறுவதாக இருந்தாலும் கூட அவன் சொல்வதை கேளாதிருங்கள். அதாவது மனுஷன் சொல்கிறதை நீங்கள் கேளாதிருங்க. சில நேரம் நம்ம அப்படி தான் ஓடுறோம். ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னு சொன்னால் இந்த தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணி சொல்லுவார், கர்த்தருடைய சமூகத்தில் வரமாட்டோம், மனுஷனை தேடி ஓடுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்கே வைக்கிறோன்னா தேவ சமூகத்தில் வரல, தேவனுடைய ஆலோசனை கேட்டு வரல, மனுஷன் என்ன சொல்லுகிறான்னு ஓடுறோம். அப்படின்னா நம்முடைய அன்பு தேவனுடைய வசனத்தின் மேலே இல்லை, வசனத்தில் உள்ள அர்த்தத்தின் மேலே இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம ஓடுறா இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் உண்மையான அன்பு தேவனிடத்தில் வைக்க மாட்டோம். உதாரணமாக சவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். சாமுவேலுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு தான் அவன் ஆலோசனை எடுத்து கொண்டே இருந்தான். ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த சவுல் தன்னுடைய தவறு நிமித்தமாக கர்த்தர் அவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்பு பெலிஸ்தரோடு யுத்தம் வரும்பொழுது, அவனுடைய கடைசி நாட்களில் பெலிஸ்தரோடு ஒரு யுத்தம் வருகிற சமயத்தில் அவன் எங்கே ஓடினான் என்று சொன்னால் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். இப்போ சவுல் செய்த தவறு என்னன்னு சொன்னால், தான் நெருக்கப்படுகிற வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் போகாமல் எங்கே போயிட்டான், தன்னுடைய பிரச்சனை தீர்வு எங்கே இருக்குன்னு சொல்லி அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகிட்ட ஓடி போயிட்டான்.
அவன் ஓடி போனது நிமித்தமாக என்னன்னா, பட்டயத்தாலே அவன் தானே ஈட்டி நாட்டப்பட்ட அதன் மேலே விழுந்து அவன் செத்து போனான். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிற நாம கூட சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே ஓடிடுறோம், கர்த்தரை நம்ம விட்டுடுறோம். அப்போது தினந்தோறும் ஆண்டவர் நாம் அவரிடத்தில் வருகிறோமா என்ற அன்பை சோதிப்பதற்கு சில பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது தேவ சமூகத்தில் தான் வரணும். கர்த்தர் மேல் அன்புள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தேவ சமூகத்தில் வருவோம், காத்திருப்போம். இதே சவுலினுடைய கூடவே இருந்த தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீது எப்பொழுதெல்லாம் தான் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்று சமையலாம் வாசிக்கலாம், அவருடைய சரித்திரத்தை வாசிக்கலாம். எப்பொழுதெல்லாம் தான் நெருக்கப்படுகிறோமோ, எப்பொழுதாவது ஒரு அவசரம் வருகிறதோ, அது காடானாலும் வனாந்தரமானாலும் பசியாக இருந்தாலும் தேவனே அவர் சமூகத்தில் தான் வருவான். தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு கூட தான், ஆண்டவரே இதுக்கு என்ன வழி, ஆண்டவரே நான் இப்படி இருக்கப்படுகிறேன், நீ எனக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் அந்த மனுஷன் முடிவில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக அவன் மறுபடியும் ராஜாவாக மாறினான். ஸோ இன்னைக்கு முதலாவது நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் தேவனிடத்தில் தினந்தோறும் அன்பு கூறுகிறேனா இல்லது மனுஷரை தேடி ஓடுகிறேனா? சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் தன்னுடைய குடும்ப காரியங்கள் வரும் பொழுது, விசேஷமாக திருமணங்கள் மற்ற காரியம் வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. நாள் பார்க்குறதும் ஜோசியம் பார்க்குறதும் அல்லது கிழமை பார்க்குறதும் குடும்ப வழக்கத்தின் பிரகாரமாக மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக போயிடுவாங்க. ஆனால் சபைக்கு வந்தால் நான் தேவனை நேசிக்கிறேன், தேவன் அன்பு செலுத்துறேன். ஆனால் குடும்பக்காரன் வரும் பொழுது தங்கள் விரும்புகிற மனுஷரை தேடி அவர்கள் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு குடும்ப வழக்கம், தன் ஊர் கட்டுப்பாடு, கிராமத்தின் வழக்கம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கை முறையை மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக இருக்கிறாங்க. அதனால தான் ஏசாயா 2:6 பெலிஸ்தரை போல நீங்கள் நாள் பார்ப்பதற்காக ஓடுகிறீர்கள். அப்போது நாம் மனுஷனை தேடி ஓடுகிறது எதை பின்பற்றணும்னு சொன்னால் பெலிஸ்தருடைய அனுபவங்களை பின்பற்றுகிறோம். தேவனை பின்பற்றுகிறோமா அல்லது உலக மனுஷனை பின்பற்ற? ஒரு ஜீவனுள்ள கல்லாய் இருக்குமே ஆனால் தான் சோதிக்கப்படும் பொழுது, தான் நெருக்கடி வரும் பொழுது, தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது எங்கே வரணும்? உண்மையாக அன்பு இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் வந்து உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அதுபோல வாழ்கிறவர்கள் தான் ஜீவனுள்ள கல்லாய் இருக்க முடியும். ஒருவேளை நாம் மனுஷனை தேடி ஓடும் என்று சொன்னால் இந்த கல் சோதிக்கப்படும் பொழுது வெந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம் நமக்கு வரக்கூடாது. ஸோ முதலாவதாக இந்த கல் எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ள மாளிகையுள்ள கல் ஜீவனுள்ள மாளிகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கல் ஜீவனுள்ள கல்லாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த கல் எப்படி இருக்கணும்? 1 ராஜாக்கள் 6:7 ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. ஆமென். முதலாவது பார்த்த ஒரு மாளிகைக்கு எழும்ப வேண்டிய கல் எப்படி இருக்கணும்? அந்த கல் ஜீவனுள்ள கல்லாக இருக்கும். ரெண்டாவது, அந்த கல் எப்படி இருக்குன்னு சொன்னால் பனி தீர்க்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கணும். அதாவது தேவாலயம் கட்டும் பொழுது, எருசலேமிலே சாலமோனால் தேவாலயம் கட்டப்படும் பொழுது அவர் நம்மை போல செங்கல்லை வச்சு அது மேலே சிமெண்டெல்லாம் வச்சு கட்டுறதில்லை. பெரிய பெரிய கற்களை அவர்கள் சரியான அளவில் வெட்டி எடுத்து அதை அந்த கீழே, அதாவது அந்த ஆலயத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அதை ஒவ்வொரு பகுதியும் எந்த அளவு வேணும், நீளம், அகலம், உயரம், அதனுடைய சமப்படுத்துதல் எல்லாம் சரியாக பணி தீர்க்கப்படும். அது அந்த இடத்துல இருக்கும் பொழுதே, அதாவது தேவாலயத்துக்குள்ளே கட்டடத்து மேலே கொண்டு வைப்பதற்கு முன்பதாகவே கீழேயே அது எல்லா வேலைகளும் அங்கே செய்யப்படும், அதாவது சீர்படுத்தப்படும். அதன் பின்பு தான் அந்த கல் கொண்டு வந்து தேவாலயத்தில் மேலே வைக்கப்படும். அங்கே வைத்து விட்ட பின்பு கொஞ்சம் இடிக்குது, கொஞ்சம் கேப்பாக இருக்குது அங்கே சொல்லக்கூடாது. எல்லாமே பூமியிலேயே பனி தீர்க்கப்பட்டு அதன் பின்பு தான் அந்த மாளிகையில் கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டும். அப்போ ரெண்டாவது நம்முடைய கல் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை வாழும் பொழுதே ஒரு பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் நாம் இருந்தால்தான் அந்த மாளிகையில் போய் நம்ம சரியாக ஃபிட் ஆக முடியும். இங்கே நம்ம தாறுமாறாக வாழ்ந்துட்டு ஆண்டு வருகையில் வரும் பொழுது நான் சரியாக போய் அவருடைய இணைஞ்சிருவேனா? இணையவே முடியாது. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருந்தால்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு மாளிகையாக நாம் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கல் எப்படி இருக்கணும்? பனி தீர்க்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையிலேயே தேவன் எதிர்பார்க்கின்ற அத்தனை நற்குணங்களை பெற்றவர்களாக இருக்கணும், அத்தனை ஒழுக்க காரியங்களை பெற்றவர்களாக இருக்கணும். உதாரணமாக யோபை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யோபு 1:8 யோபை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். யோபினுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவரே அவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவராக இருக்கார் என்று சொல்லி ஒரு பனி தீர்க்கப்பட்ட கல்லாக அவரை ஆண்டவர் வர்ணிக்கிறார். யோபு 1:8 நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது யோபு பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் யோபை குறித்து சொன்ன ஒரு சாட்சி.
எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றார் அவரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுறவன், பணித்திருக்கப்பட்ட ஒரு கல்லாய் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எந்த பழுதும் இல்லாதபடிக்கு பூமியில இருக்கும் பொழுதே தேவன் அவரை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய கல் பணித்திருக்கப்பட்ட கல்லா இருக்கா? இந்த பூமியில வாழும் பொழுதே என்னை சரிப்படுத்திக் கொள்ள வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப தினந்தோறும் நம்மை சீர்படுத்துகிற அனுபவங்கள் இருந்தால் மாத்திரம்தான் பணித்தீர்க்கப்பட்ட ஒரு கல்லாய் இருந்து அந்த மாளிகையில் போய் சரியாய் நாம் சேர்க்கப்பட இணைக்கப்பட முடியும். நம்ம இசைவாய் இணைக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்க முடியும். அப்போ யோபினுடைய குணாதிசயங்களைப் போல என் வாழ்க்கையிலையும் நான் பணிதீர்க்கப்பட்ட ஒரு கல்லாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த ஆபிரகாமை குறித்து தேவன் கொடுக்கிற இன்னொரு சாட்சி பார்ப்போம். சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். இது ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்ன சாட்சி. அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று தன் பிள்ளைகளுக்கு சொல்வான்னு சொன்னா அவருடைய வாழ்ந்திருப்பாரு. அவரும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவராயிருந்து கர்த்தருடைய வழியை காத்து நடந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய நீதி எப்படிப்பட்ட நீதியாக இருக்கிறது? நம்முடைய நியாயங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒரு ஆதாயம் வருவதற்காக அநியாயமான சில காரியங்களை செய்துடுறோம். சில வேளை நமக்கு ஒரு நன்மை உண்டாகணுன்றதுக்காக, நம்ம குடும்ப தன்மை வரணுன்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், அநியாயமான காரியத்தை கூட அப்படியே நம்ம காணாதவர்களை போல செய்துடுறோம். ஆனால் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதியும் செய்வான், நியாயத்தின் பிரகாரம் வாழ்வான், அது கர்த்தருடைய வழியை அவன் காத்து நடப்பான். இன்னைக்கு இது போல நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்லலாம். மோசேவுக்கு சொன்னா எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அப்போ ஒவ்வொருடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வாழும் பொழுதே அவர்கள் பணி தீர்க்கப்பட்ட கல்லாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் அப்படி வாழ்கிறேனா? முதலாவது பார்த்தோம், ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறேனா? சோதிக்கப்படும் பொழுது அன்பில் நிலைத்திருக்கிறேனா? கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுகிறேனா? இரண்டாவது பார்த்தோம், பணி தீர்க்கப்பட்ட ஒரு கல்லா நான் இருக்கிறேனா? இந்த கல்லை குறித்து ஆண்டவர் பூமியிலேயே சாட்சி கொடுத்தது போல என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக நான் வாழ்கிறேனா? என்னை பார்த்து என் குடும்பத்தார் சாட்சி கொடுப்பார்களா? என்னை பார்த்து கூட வேலை செய்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்களா? இந்த கல் எப்படி இருக்கு? பணி தீர்க்கப்படாவிட்டால் அந்த கல் தள்ளப்பட்டணும். அங்கே போய் சுத்தியை வச்சு வார்த்து கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் எனக்காக எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்க முடியாது. அந்த நாள் சோதிக்கிறான் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த கல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பணி தீர். ஆபேலை குறித்து ஆண்டவர் சாட்சி அவன் நீதிமான் என்று சொல்றார். நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும் நீதிமான் என்று சொல்லி. அப்போ உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், நீதி செய்கிறவன், நியாயம் செய்கிறவன், கர்த்தர் வழியை காத்து நடக்கிறவன், நீதி, இவ்வளவு குணங்களையும் இந்த உலகத்தில் இருக்கும்போதே தினந்தோறும் தினத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு நான் ஒரு பணி தீர்க்கப்பட்ட கல்லாய் இருக்கிறேனா என்பதை நாம் தினந்தோறும் சோதித்து பார்க்க வேண்டும். ஸோ முதலாவது பார்த்தோம், அது ஒரு ஜீவனுள்ள கல்லாய் இருக்கணும் அந்த மாளிகை. ரெண்டாவது பார்க்கிறோம், அந்த கல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பணி தீர்க்கப்பட்ட கல்லாய் இருக்கணும். மூன்றாவது அந்த கல் எப்படி இருக்கணும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வழுவி போகாத கல்லா இருக்கணும். ஒன்று வச்சுட்ட பிறகு ஸ்லிப்பாகி என்ன சொல்றது, கீழே விழக்கூடாது, உறுதியாக நிற்கணும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சாலமோனுடைய வாழ்க்கை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோனை குறித்து ஆண்டவர் ரொம்ப நம்பிக்கையோடு கூட அவன்கிட்ட பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு, நல்ல ஆலோசனைலாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்துட்டான்னு சொல்லி 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இந்த கல் வழுவி போயிடுச்சு. சாலமோன்ற கல் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக ஆஸ்வதித்தார். என்ன கேளு, இவனுக்கு என்ன வேணுமோ கேளு, தரிசனத்தில் கேட்டாரு. அவர் சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஜனங்களை விசாரிக்கணும். ஆண்டவர் கூட்டி கொடுத்தார், ஆசீர்வாதத்தையும் சேர்த்து. அப்போ எவ்வளோ உண்மையாக இருக்கணும். ஆனால் அவனுடைய செல்வமும் அவனுடைய ஆசீர்வாதங்களும் அவனுடைய வெற்றிகளும் அவனுடைய செழிப்பும் அவனை வழுவி போகிற வழிக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த கல் வழுவி போயிடுச்சு. அதை குறித்து ஆண்டவர் 2 முறை அவர் எச்சரிக்கிறாரு. நீ செய்யாத 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிலேயே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. அவ்வளோதான். நிறைய நேரத்தில் நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு ஜெப குறிப்பிட கொடுப்பாங்க. ரொம்ப தீவிரமாக ஜெபிப்பாங்க. சபையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர்ஸ்டர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காரியம் கிடைத்த பின்பு அவருடைய ஓட்டமெல்லாம் அப்படியே பின்னால் போயிடும். அதன் பின்பு பல காரணங்களை சொல்லுவாங்க. எந்த காரணத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்களோ அதே காரணத்தை சொல்லி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி பின்னால் போயிடும். ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வழுவுதலை ஏற்படுத்தும். செழிப்புகள்
அல்லது நாம் எதிர்பார்த்த காரியம் முடிந்து விட்ட பிறகு ஒரு ரிலாக்ஸ் வந்துடுச்சுன்னா அப்படியே வலிவு போயிடுவாங்க. சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவனுக்கு ஏற்பட்ட அவனுக்கு கிடைத்த செல்வம், செழிப்பு, வெற்றிகள் என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகக்கூடிய அந்நிய தேவர்கள், அந்நிய பெண்களை விவாகம் பண்ணுகிற காரியம் அப்படியே ஒரு மனசு அது மேலே போயிடுச்சு. காரணம் செல்வாக்கு. இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் கூட அநேக நேரங்களில் ஒரு பெரிய செல்வ செழிப்பு வந்துச்சுன்னா மற்றவர்களை திருப்திப்படுவதற்காக, குடும்பத்தாரை திருப்தி அவர்கள் சொல்கிற வழியெல்லாம் பின்பற்றி இறுதியிலே கர்த்தருடைய வழியை விட்டு வழுவி போகிற கல்லாக மாறி போயிடுவோம். அப்போது நம்ம எப்படிப்பட்ட கல்லாக இருக்கணும்னா உறுதியான கல்லாக இருக்கணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கர்த்தர்கிட்ட விலக மாட்டேன், நான் வழுவி போக மாட்டேன். அதே உத்தமத்தில் யோபுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட பாடுகள்லாம் அவருக்கு வந்தது, ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாக இருந்தார். அவர் பெரிய ஐஸ்வர்யவனாகத்தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஆனால் கர்த்தரிடத்தில் உத்தமமாக இருந்தார், பிரபுவாக இருந்தார், செல்வ செழிப்பில் வாழ்ந்தார், நல்ல பரிசுத்தத்தில் வாழ்ந்தார். அவர் சோதனை வந்தாலும் சரி அந்த செல்வ செழிப்பு அவரை வழுவி போக விடவே இல்லை. ஸோ மூன்றாவதாக இந்த கல் எப்படிப்பட்ட கல்லார்னா வழுவி போகாத கல்லாக இருக்கும். ஸோ முதல் குறிப்பில் இந்த கல்லை குறித்து நம்ம தியானம் பண்ணினோம். இந்த கல் ஜீவனுள்ள கல்லாக இருக்கணும், இந்த கல் பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்கணும், அந்த கல் வழுவி போகாத கல்லாக இருக்கணும். இன்றைக்கி நாம் ஆண்டவரோட சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாளிகை எழுப்பி கொண்டு அஸ்திபாரத்துக்கு மேலே ஒரு மாளிகை நான் எழுப்பிட்டு வரேன், இந்த உலகத்தில் ஒரு மாளிகையான கட்டப்பட்டு வரேன், என் கல் எப்படி இருக்குது ஆண்டவரே? சும்மா சாதாரணமான ஒரு கல்லா, ஜீவனற்று போயிருக்கிற ஒரு கல்லா இருக்கிறேனா, அல்லது அறகுற வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேனா, அல்லது இது அப்பப்போ வழுவி போகிற ஸ்லாக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த கல் தேவனுடைய மாளிகையாக எழும்ப வேண்டினால் அவர் ஏற்ற பிரகாரமாக ஒரு ஜீவனுள்ள கல்லாகவும் பணித்திருக்கப்பட்ட கல்லாகவும் வழுவி போகாத கல்லாக இருந்தால்தான் இசைவாய் அவரோட கூட சேர்த்து கூட்டி கட்டப்பட்டு வருவீர்கள். இல்லாவிட்டால் அந்த கல் என்ன ஆயிரும்? நாளான சோதிக்கப்படும் பொழுது அந்த கல் வெந்து உருகி போயிடுச்சுன்னா அவன் நஷ்டம் அடைவான். ஸோ முதலாவது ஒரு கட்டடத்துக்கு அல்லது ஒரு மாளிகைக்கு அவசியமானது கல். ரெண்டாவதாக இந்த கட்டடத்துக்கு, இந்த ஒரு மாளிகைக்கு, எல்லா வீடுகளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு குடிசையாக கூட இருக்கட்டும், அலங்காரம் அதுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு மாளிகைக்கும் அலங்காரம் மிக முக்கியமானது. இப்போ இந்த சபையில் நம்ம கட்டடத்தை கட்டியிருக்கிறோம், அப்படியே வெறும் சிமெண்ட் மட்டும் போட்டால் போதுமா? அதுக்குரிய உள் அலங்காரங்கள் வேணும். தேவாலயத்தை கூட ரெண்டாவது தேவாலயம் கட்டும் பொழுது, முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினார், அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டது. பாபிலோனில் வந்து நேபுகாத்நேச்சர் இடிச்சு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. 50 வருடத்துக்கு பின்பு செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகி யோசுவாவும் வந்து முதலாவது போய் அஸ்திபாரம் போடுறாங்க. ரெண்டாவது ஆலயம் கட்டும் பொழுது அஸ்திபாரம் போடுறாங்க. அதன் பின்பு அவங்க மாளிகை எழுப்பிட்டார். அவர் எஸ்ரா வராரு, அலங்காரம் பண்ணுவதற்காக வரார். இந்த மாளிகை அலங்காரம் பண்ணுவதற்கு, உள்ளே இருக்கிற வேலைகளை செய்வதற்காக. இப்போ முதல் கூட்டம் வந்து அஸ்திபாரம் போட்டு அவங்க கட்டடம் கட்டிட்டாங்க. அடுத்து எஸ்ரானுடைய வேலைனாக்கா அது அலங்காரம், அலங்கரிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கட்டடத்தை எழுப்பிட்டோம், அதோடு முடிஞ்சில்லை, இதுக்குள்ள ஒரு அலங்காரம் தேவை. இப்போ இந்த அலங்காரம், தேவனுடைய மாளிகைக்கு என்ன அலங்காரங்கள் தேவை என்று பார்த்தோம்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் தெரிந்த வசனங்கள் தான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிப்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. இந்த மாளிகைக்கு என்ன அலங்காரம் தேவைன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குது, சாந்தமும் அமைதல் ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. நம்ம நினைக்கிறோம் இது ரெண்டும் அவசியமானது தான். சாந்த குணம் எல்லாருக்கும் வேணும், அதான் நம்ம அலங்காரமாக இருக்கணும். அமைதல் ஆவியாக இருக்கணும். ஆனால் இதை காட்டிலும் இன்னொரு முக்கியமானது இருக்குது. அடுத்த வசனத்தை படிங்க. பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் தான் உண்மையான அலங்காரம். கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன அலங்காரம் அவசியம்னா கீழ்ப்படிதல் என்ற அலங்காரம் தான் மிக முக்கியமானது. ஏன்னா கீழ்ப்படியாமையில தான் ஆதாம் விழுந்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே தான் அவர் ஜீவனை கொண்டு வந்தார். இழந்து போன மனுஷனை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் தான் மிக அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படினோம். அழைக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? இந்த வசனம் நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே வெறுக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோமா? ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை என்ன? எனக்கு ஒரு மேன்மை, எனக்கு ஒரு பெருமை, எனக்கு முதலிடம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன கீழ்ப்படிய சொன்னார்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இதற்கு முன் நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு மேன்மையான இடத்துல இருந்தார்.
பிதாவின் சித்தப்படி அவர் பூமிக்கு வந்து மரித்து மனுமக்களை மீட்கிறதற்காக அவருடைய சித்தத்தை அவர் மேலே வைக்கும் பொழுது அது அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். உலகத்துக்கு வந்தார். தேவகுமாரன் அவர் மேன்மையாக வாழல. அவர் பிறந்த பொழுது எங்கே பிறந்தாருன்னா அந்நியருடைய இன்னொருத்தருடைய மாட்டுக்கொட்டையில் தான் பிறந்தார். அவருடைய பிரசங்கம் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டெல்லாம் பண்ணல. இரவல் வாங்கப்பட்ட ஒரு படகுல தான், பேதுரு படகுல தான் அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அதுபோல் அற்புதங்கள் செய்யும் பொழுது 5 அப்பம் 2 மீன் பயங்கடந்தான் வாங்கி தான் பண்ணார். தண்ணியை அந்த வீட்டு தண்ணி எடுத்தான் திராட்சசமாக மாற்றினார். அவர் மறிக்கிற காலத்தில் மேல் வீட்டில் பந்தி ஆயத்தம் பண்ணும்போது இன்னொருத்தர் வீட்டில் தான் பந்தி ஆயத்தம் பண்ணினார். கடைசி அடக்கம் பண்ணு கலையில் வைக்கும் பொழுது கூட இன்னொருத்தருடைய கலையில் தான் அடக்கம் பண்ணு. தனக்காக ஆண்டவர் எந்த மேன்மையும் தேடவில்லை. எல்லாவற்றையும் இழந்தவராக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படிந்த அனுபவத்தோடு கூட வந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல ஒரு கீழ்ப்படிதல் தான் நமக்கு இருக்கணும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னா, லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்போ ஒரு அலங்காரம், தேவன் எதிர்பார்க்க அலங்காரம் எப்படின்னா, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படின்னு சொன்னா நமக்கு முக்கியத்துவம் இல்லை. நான் ஒரு பொருட்டல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல, என்னுடைய மேன்மைகள் அல்ல, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படுகிறோம் பாருங்க. அதில் தான் அலங்காரம் வெளிப்படுகிறது. இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த மாளிகை ஆகிய நம்முடைய மாளிகை அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், இங்கே தேவ சமூகத்தில் வருகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், நம்ம உணர்த்துகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு விட்டால் மாத்திரம்தான் உள்ளான அலங்காரம் வெளிப்படும். அதுதான் தேவன் ஏற்கின்ற கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் விரும்புகிற அலங்காரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் 2வது இன்னொரு பார்க்கும் பொழுது இந்த அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். சங்கீதம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. முதல் அலங்காரம் இருதயம் மலர்ந்திருக்கக்கூடிய கீழ்ப்படுதல் என்ற குணம் இருக்கணும். அது நம்முடைய அலங்காரமாக இருக்கணும். எதை சொன்னாலும் ஆண்டவருக்கு நான் உடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்காத காரணம் என்னை வெறுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ற கீழ்ப்படுதல் அலங்காரமாக இருக்கும். 2வது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு அலங்காரம் இருக்கும். தேவன் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய உடன்படிக்கை மீறினவனாக இருப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். நம்முடைய பிதா உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி தன் சகோதரனுக்கு துரோகம். அப்போ உடன்படிக்கையை நாம் கெடுத்து விடுவதே பரிசுத்த குலைச்சலுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறோம். ஆண்டவரே, இனிமேல் உண்மைக்கு பின்பற்றி உம்முடைய சிலுவைக்கு பின்னால் தான் நான் வந்துட்டு இருப்பேன்னு. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய அடுத்த வசனம் வாசி, 12ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். உடன்படிக்கை, ஆண்டவரே இனி நீரும் நானும் தான், உலகம் எனக்கு வேண்டாம், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே தான் உடன்படிக்கை வரும். இனி என் வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம், கர்த்தருடைய அவருடைய வழியில் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும். உடன்படிக்கையோடு வருகிறோம், அது பரிசுத்தமான பாதைக்கு வரும். ஆனால் அநேக நேரங்களில் உலகத்தோரோடு கூட ஐக்கியமாகி உலகத்தினுடைய செயல்களில் ஐக்கியமாகி பரிசுத்தத்தை நாம் குலைத்து விடுகிறோம். இன்னொரு உடன்படிக்கை இருக்கிறது, ஓய்வு நாளிட உடன்படிக்கை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வர வேண்டும். கர்த்தர் கொடுக்கின்ற அடிப்படையான ஒரு காரியம்னா, ஓய்வு நாளை ஏன் ஏற்படுத்தினார்னு சொன்னால், என் சமூகத்தை உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக நான் ஏற்படுத்தின ஓய்வு நாள். இதெல்லாம் உடன்படிக்கைகள். அப்போது ஆலயத்துக்கு வருவதில் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கி தான் திருமணத்துக்கு போயிடுவாங்க, அன்றைக்கி தான் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர் பாதையிலே வரணும். அவர் சொன்னது என்ன, என்னுடைய ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக நீ ஆசரி. ஆனால் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உடன்படிக்கை மீறணும். அது பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அருவருப்பான சில காரியங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்து பரிசுத்தத்துக்கு விரோதமான சில செயல்களை செய்யும் பொழுது அதுவும் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த குலைச்சலாக மாறிவிடுகிறது. இப்போ நம்முடைய பரிசுத்தமான ஒரு அலங்காரம் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை மீறுவதினாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடுகிறோம். ரெண்டு அலங்காரங்கள் சொல்லும் பொழுது 2 வகையான அலங்காரங்கள். ஒன்று, இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமென்ற அலங்காரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து
பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற இந்த அனுபவங்கள் தான் நமக்கு உண்மையான அலங்காரமாக இருக்கணும். உடன்படிக்கையே ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக தான் அதை சொல்கிறேன். நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வசனத்தோடு வாழ்கிற இந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்வோம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் என்ன செய்தோம்னா, மற்ற ஜனங்களோடு கூட மற்ற மனிதர்களோடு கூட சேர்ந்து நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து விடுகிறோம். அல்ல, ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அநேக காரியங்கள் நம்மை அடிக்கடி சோதிக்கும், அடிக்கடி நமக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் கூட இந்த காரியம் பரிசுத்தமான காரியமா? இந்த காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்கு ஏற்ற வேஷங்களை தரித்து கொண்டு பரிசுத்தத்தை விட்டுடுறோம். இது தேவனுக்கு உகந்ததா என்பதை விட்டுறோம். அதற்கு பதிலாக உலகம் என்ன சொல்லுதோ, உலகம் போடுற ட்ரெஸ்ஸு, உலகம் போடுற அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய எண்ணங்கள், இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எங்கே கொண்டு போய் விட்டுறோன்னு சொன்னால் பரிசுத்த குலைச்சலுக்கு கொண்டு போய் விட்டுறோம். அது சின்ன பிள்ளை தானே, அது சின்ன காரியம் தானே என்ன விட்டுறோம். இல்லை, தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அதை விட்டு நம்ம மீறக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமாக இருக்கும். ஸோ முதலாவது பார்த்தோம், கல் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அது ஜீவனுள்ள கல்லாக இருக்கணும், பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்கணும், வலிவு போகாத கல்லாக இருக்கணும். ரெண்டாவது அலங்காரம், அது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் மூலமாக அந்த அலங்காரம் வெளிப்படணும், பரிசுத்தத்தின் மூலமாக வெளிப்படணும். இப்படிப்பட்ட அலங்காரங்கள் அந்த மாளிகையில் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் வாசம் பண்ணுவார். கடைசியாக நம்ம பார்க்குறது, இந்த மாளிகைக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும். இப்போ முதல்ல அஸ்திவாரம் போட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் தினமும் நம்ம வசனத்தை கேட்டு கூட நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே வருகிற ஒரு மாளிகை எழும்பிக் கொண்டே வந்துடுது. நல்ல கல், நல்ல அலங்காரம் இருக்குது. ஆனால் அதற்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும். தேவன் வாசம் பண்ணினால்தான், அந்த எபிசையில் வாசம் பாருங்க, அவர் தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருவீர்கள். தேவன் வாசம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த மாளிகைக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரா? அநேகர் நல்லா இருப்பாங்க, ஓட்டத்தை நல்லா ஓடுவாங்க. இறுதியில் பார்க்கும்பொழுது தேவன் வந்து வாசம் பண்ணக்கூடாத அளவுக்கு வாழ்க்கையில் அநேக குறைவுகள் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு குறைவோடு இருந்த சில நிச்சயமாக ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். அப்போ யார் உள்ளத்தில் அல்லது யார் மாளிகையில் தேவன் வாசம் பண்ணுவார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு காரியங்கள், ஒரு ஆலோசனைகள் தான். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ யாரிடத்துல வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுவார் என்று சொல்லணும்னா, தேவனுக்கு அன்பாய் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? வசனத்தை கை கொள்ளுவான். யார் உள்ளத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார், யார் வசனத்தின் பிரகாரம் கை கொள்ளாருள்ள, வசனத்தை வாசித்துட்டு வசனத்தை டெஸ்ட் எழுதிட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறோம் இல்லை, அதை கை கொண்டு தன் வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் பிதா அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள். என்னிடத்தில் அன்பு கூறுவர் என்ன செய்யணும்? என் வசனத்தை கை கொள்ளணும். அப்படி வசனத்தை கை கொண்டால் அவர்களிடத்தில் பிதாவானவர் அன்பாய் இருப்பார். அப்பொழுது நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது வசனம் தெரிஞ்சிருக்கு, வாக்குத்தத்தமாக சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், அநேக வசனங்களை எனக்கு தெரியும்னு சொல்கிறோம், எல்லாம் டக்கு டக்குன்னு பைபிள் எடுத்து புரட்டி வாசிப்போம். ஆனால் அந்த வசனத்தை கை கொள்ளுகிறோமா? இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் அதற்கு ஏற்ற பிறகு என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் என்று வசனத்தோடு வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் பிதாவானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். யோபனுடைய வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அவர் என்றைக்கும் அந்த அவர் நாடு நாட்களில் பைபிள்லாம் கிடையாது, ஆசிரியப்பு கூடாரம் கிடையாது, எதுவுமே இல்லை, ஆபிரகாம் காலத்துக்கு முந்தினவர். ஆனால் அவர் கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வச்சுட்டே இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே தன் குடும்பத்தை சுத்திகரித்தார். தன்னுடைய வீட்டார் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே பலிகளை செலுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அல்லது அவர் வெளிப்படுத்துகிற தன்னுடைய தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் எந்த கஷ்டங்கள் எந்த நஷ்டம் வந்தாலும் மேலே கேட்ட பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், என் மீட்பரை உயிரோடைய காண்பேன். இப்போ வசனத்தில் அது கர்த்தர் மேலே உறுதியாக இருப்பேன், அந்த வசனத்தை கை கொண்டு வாழ்வேன், வாழ்விலும் சால்வு எது வந்தாலும் எனக்கு வசனம் முக்கியம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவத்தோடு கூட வாழ்ந்ததுனால தான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார். அது மாத்திரமல்ல, பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துனா கூட முதல்ல பவுல் பெரிய ஒரு படிப்பாளி அறிவாளியாக தான் இருந்தார். என்று ஆண்டவரை சந்தித்தாரோ அன்று முதல் தன்னை முழுவதுமாக ஆண்டவர் சொல்லுகிற ஆவியான நடத்தல் பிரகாரமாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்த நிமித்தமாகத்தான் அவருடைய வாசஸ்தலமாக, அதாவது தேவனுடைய வாசஸ்தலமாக அவர் இருந்து கடைசி வரைக்கும் தன் ஓட்டத்தை அவர் ஜெயமாக முடித்தார். ஸோ இந்த காலை வேளையிலே கூட நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவனாக நான் இருக்கிறேனா அதை நாம் கவனிக்க வேண்டும்.
அடுத்ததாக பார்க்கும் பொழுது யாரிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார்? முக்கியமாக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உன் பாளையம் எந்த பாளையம் சுத்தமாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளதான், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில தான் தேவன் வாசம் பண்ணுவார். நம்முடைய மாளிகையாகிய, நம்முடைய வாழ்க்கையாகிய, நம்முடைய குடும்பமாகிய, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீடு எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த பாளையத்துக்குள்ள ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கின்றார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தேவன் உலாவுகிறவராய் இருக்கின்றார். எதற்கு? 2 காரியம். ஒன்று, உன்னை காப்பாற்றுவதற்கு. உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகள், சோதனைகள் எதுவாக இருக்கட்டும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கட்டும், கண்ணீர் கவலை இருக்கட்டும், அதிலேருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உலாவுகிறார். 2வது, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்க. 2 காரியத்திற்காகத்தான் தேவன் உலாவுகிறார். இப்போ எங்கே வாசம் பண்ணுகிறார்னு, எதுக்கு வாசம் பண்ணுகிறார்னு சொன்னால், நம்மை காப்பாற்றுவதற்காகவும் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை ஒப்பு கொடுப்பதற்காகவும் தேவன் உலாவுகிறார். இது அடிப்படை. ஆனால் உன் பாளையத்துக்குள்ளே அசுத்தம் இருக்குமே ஆனால் அவர் வெளியே போய் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு அவள் போகிற அனுபவம் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் எப்பயுமே ஆண்டவர் நான் சொல்கிற ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டுருக்கிறாரு, எனக்கு என் வீட்டுக்குள்ளே எப்பயுமே இருக்காரு, கத்தோடு இருக்கிறேன்னு. ஆனால் நம்ம அறியாமல் சில அசுத்தமான காரியம் இருக்குமே ஆனால் அவர் வெளியே போயிடுவார், அங்கே வாசம் பண்ண மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் சரி, நாம் அசுத்தமானதை ஒன்றும் இல்லாதபடிக்கு இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் கானானுக்கு கொண்டு வருகிறார். வழியில் தேவன் அவர்களை எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு உணவு, உடை, பாதுகாப்பு எல்லாவற்றிலையும் ஆண்டவர் கூடவே வரார். அந்த பாளையத்துக்குள்ளே வரார். தேவன் எல்லாம் கொடுக்கார், என்ன கேட்குறாங்களோ கொடுத்தார். தண்ணீர், இறைச்சி, பானி எல்லாமே மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் கொடுத்து பாதுகா வரார். அதே போல் எதிரிகள் வரும் பொழுதும் ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறார். அமலேக்கியர்கள் வராங்க, நிறைய பேர் வாங்க, யார் வந்தாலும் சரி அத்தனை பேரையும் ஆண்டவர் நிர்மலமாக்கி அவருடைய ஜெயத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது இந்த ஜனங்கள் மோவாப் தேசத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். ஆண்டவர், நீங்கள் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவையோ அல்லது பெண்கள் விஷயத்திலேயோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்தே அவர்களுக்கு போதித்து வந்தார். இந்த ஜனங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி மோவாப் ராஜா பாலாக் என்று சொல்லக்கூடிய பீலையாம்கிட்ட ஆலோசனை சொல்கிறான். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஜெயபலமான இஸ்ரவேலின் ஜெயபலமான அவர்களுக்குள்ளே இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இவர்கள் யாராலும் தோற்கடிக்கப்படக்கூடாது, ஏன்னா அவர்கள் தேவன் அவர் நடுவிலே இருக்கிறார், அவளை யாரை வெற்றி பெற வைக்கும். அப்படிதான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் இந்த மோவாப் தேசத்துக்குள்ளே வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சையிலே விழுந்தார்கள். புசிக்கக்கூடாத உணவை புசித்து, தொடக்கூடாத பெண்களை தொட்டு தேவன் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டார். அந்த பாளையத்துக்குள்ள அல்லது அவளுடைய குடும்பங்களுக்குள்ள வாதை உண்டாயிட்டு 24,000 பேர் செத்து போனார்கள். காப்பாற்றி கொண்டிருக்கிற தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை கண்டு வெளியே போய்விட்டால் நாம் அழிந்து போய்விடுவோம். வாதை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ வீடு எப்படி இருக்கணும்? உன் பாளையம் அசுத்தமாக இருக்கக்கூடாது. பாளையத்துக்குள்ளே என்ன சத்தம் ஒலிக்கிறது, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு என்ன வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? தேவன் உலாவுகிற தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதாமை பார்த்து கேட்டார், எங்கே இருக்கிறான்னு. அந்த உலாவுற சத்தத்தை கேட்டு ஓடி போய், இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இறுதியில் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட ஆதாமை போல நம்ம இருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவர் உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும்னு சொன்னோம்னா, தேவன் வாசம் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும்க்கா? சுத்தமாக இருக்கணும். எந்த அசுசியம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் மாத்திரம்தான் தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். அதே மாதிரி யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோன்னா சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. அந்த வசனம், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோசுவா சம்பத்துக்குள்ள இவங்க நல்லா ஜெயிச்சுட்டே வர்றாங்க. எரிகோ பட்டணத்தை வீழ்த்துறாங்க. மோசே காலத்துக்கு அப்புறம் யோசுவா தான் தலைவராக வராரு. எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சிட்டாங்க, இல்லை யோதானை கடந்துட்டாங்க, எரிகோனை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்க்குறாங்க, ஆயி பட்டணத்துக்கு வர்றாங்க. அது ஒரு சின்ன பட்டணம் தான். யோசுவா பார்த்தா ரொம்ப எளிமையாக இவங்களை ஜெயிச்சிடலாம், ஏன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வரும் பொழுது
பார்த்தா யுத்தத்தில் தோற்று போய் வருகிறார்கள். யோசுவா அழுகிறார், ஏன் ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, உலாவுகிறீர்கள், எப்படி நாங்கள் தோல்வி வந்தது? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் பாளையத்துக்குள்ளே என்ன இருக்குது? அசுத்தமான பொருட்கள் உன் பாளையத்துக்குள்ளே இருக்குது, சாபத்துக்கு ஈடானவைகள் இருக்கிறது. என்ன பொருள்னா, ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் எரிகோ பட்டணத்தில் இருந்து பொன் பாலங்களையும் வெள்ளிகளையும் பாபிலோன் சார்பினை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கிறான். வீட்டுக்குள்ளே அசுத்தம் இருக்குது. அதன் நிமித்தமாக எளிமையாக ஜெயிக்க வேண்டிய ஆயி பட்டணத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போ தான் இந்த வசனம் சொல்றாரு, நீ சாபத்தினால் உன்னை விட்டு விலக்கு, அப்பொழுது நீ ஜெயம் பெறுவாய் என்று. அதே போல ஆயி பட்டணத்தை பிற்பாடு அவர்கள் ஜெயித்தார்கள். ஸோ குறிப்பு என்னன்னு சொன்னால், நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அசுத்தமான காரியங்கள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவன் வாசம் பண்ண மாட்டார். நமக்கு என்ன ஆகும்? நஷ்டம் அடைவோம், அழிந்து போய்விடுவோம், வாதைகள் வந்துடும், தோல்விகள் வந்துடும். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நான் இன்றைக்கி என் வீட்டுக்குள்ளே ஏன் அடிக்கடி தோல்வி வருகிறது, ஏன் சத்துருக்கள் என் மேலே ரொம்ப ஜெயம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நான் பண்ண தவறு ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே நீ நோடு கூட இருக்கிறீர், நிறைய வசனம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் தோல்வி ஏன் தோல்வி வருகிறது? என்ன குறைவுகள் நம்ம இடத்துல இருக்கிறது, என்ன தீமைகள் நம்ம வீட்டுக்குள்ளே தெரியாமல் வச்சுருக்கிறோம், அறியாமல் என்ன சாபத்துக்குரிய காரியங்களை வச்சுருக்கிறோம். சரி, வீடுகளில் ரொம்ப லகுவான காரியங்களை எளிமையாக செய்துட்டு போயிடுறாங்க. இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு பிரியம் இல்லையான்னு கிடையாது. பாருங்கள், அடிக்கடி நான் சென்னையில் 2-3 திருமணங்களை பார்த்துருக்குறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து கையை பிடிச்சி பரிசுத்தவான் மத்தியில் திருமணம் நடக்குது. அடுத்தது மண்டபத்துக்கு போகும் பொழுது அங்கே இன்னொரு கல்யாணம் நடக்குது. அங்கே தாலி கட்டி செயினை போட்டு அங்கே மனுஷரை பிரியப்படுத்துகிறாங்க. அது சாபத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும். இப்போ தேவன் வாசம் பண்ணுகிற வீட்டுக்குள்ள நாமே நம்மை மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அநேக மனுஷர்களுக்கு ஏற்ற பிரகாரமான காரியம் செய்து சாபத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துனா நம்முடைய வாழ்க்கையில் காப்பாற்றுதலாம் இருக்காது, சத்துருக்கள் நம்ம நிச்சயம் மேற்கொள்வார்கள், நம்ம ஜெயிக்கவும் முடியாது. ஆக தேவன் உலாவ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம், அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே ரட்சிக்கப்பட்டு நம்ம உள்ள சபைக்குள்ளே வந்துட்டோம். அது போதாது, ஒரு மாளிகையாக எழும்ப வேண்டும். அந்த மாளிகை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அந்த கல் ஜீவனுள்ள கல்லாக இருக்கணும், அந்த கல் பணித்தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்கணும், அந்த கல் வழுவி போகாத கல்லாக இருக்கணும். அப்படிப்பட்ட கல்லாக நான் இருக்கிறேன்னா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ரெண்டாவது, ஒரு அலங்காரம். என் வாழ்க்கையில் இந்த மாளிகையில் என்ன அலங்காரம் நான் பண்ணியிருக்கிறேன்? ஆண்டவர் விரும்புகிற அலங்காரம் இருக்கிறதா? இருதயத்தில் மறைந்திருக்கிற கீழ்ப்படிதல், சாந்தம், அமைதி, இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதா? என் வாழ்க்கையில் பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதா? என் மாளிகை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா? அதை நம்ம தியானம் பண்ணணும். அடுத்தது, வாசம் பண்ணுவதற்கு எல்லாம் இருக்குது, ஆனால் அசுத்தத்தை உள்ளே வச்சுருந்தேன்னா அவர் வரமாட்டார். என் வாழ்க்கையில் அவர் விரும்பாத காரியம் ஏதாவது இருக்குமே, ஆனால் அதை நாம் விளக்கினால்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும், தேவன் வாசம் பண்ணுவார். சரி, எல்லாம் பார்த்துட்டோம். தேவன் ஏன் வாசம் பண்ணணும்? கடைசியாக வாசமாக சொல்லி நான் முடிச்சிடலாம். ஏன் தேவன் வாசம் பண்ணணும்னு சொன்னால், இந்த மாளிகை ஏன் கட்டப்படணும், ஏன் வாசம் பண்ணணும்னு சொன்னால், ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எதற்காக இந்த மாளிகை, எதற்காக தேவன் வாசம் பண்ணணும்னா, கடைசி நாளில் அந்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே வந்துட்டோன்னா பரலோகத்துக்கு போயிட முடியாது. நான் ஒரு மாளிகையாக எழும்பணும், எனக்கு ஒரு அலங்காரம் இருக்கணும், அந்த மாளிகைக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி தங்கி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு அல்லது ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்குள்ளே வாசமாக இருந்தால் உயிர்ப்பிக்கப்படுவோம். இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை வீணாக போய்விடும். அப்போது ரட்சிப்பினுடைய நோக்கம் அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் என்னென்னா, அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு தான் சபைக்கு நம்ம வருகிறோம். ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு போகிறது இல்லை, ரட்சிக்கப்பட்டேன் நான் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக இல்லை. என்னுடைய அதுக்கு அடுத்து நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ என் வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தினந்தோறும் வந்துட்டு போகிற மாதிரி வாரம் வந்துட்டு போகிறேன்னா, அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஜப வாழ்க்கையில், வேத தியானத்தில், கர்த்தருடைய பரிசுத்த உடன்படிக்கையில் காத்துக்கொண்டு உண்மையாய் வாழ்கிறேனா? அதை நான் என்ன செய்யணும்? இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு மாளிகையாக நான் கட்டப்பட்டால் தான் நீர் வாசம் பண்ண முடியும். நீர் வாசம் பண்ணாதான் அந்த கடைசி நாள் என்னை ஆண்டவர் உயிரோட எழுப்புவார். அதுக்கு தகுதியாக இருக்கிறேனா? இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உணர்த்துவார், நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கொண்டு போய் அவர் சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்துவார். குறைகள் இருக்குமேயானால் அவைகளை நாம் சரிப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்ட பின்பு ஒரு மாளிகையாக எழுவதற்கான ஆலோசனை தந்துருவார். அதற்குள்ளே வாசம் பண்ணுவார். இறுதியிலே பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். கர்த்தர் நம்மை குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பாராக.
நம் கண்களை மூடி நம்ம ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட மாளிகை வச்சிருக்கிறேன். வெந்து போன கல்லாக இருக்குதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் குறைவுள்ள கல்லாக இருக்கிறதா, அல்லது ஆண்டவரே நான் வழி போகிற கல்லாக இருக்கிறேன், அடிக்கடி ஸ்லிப் ஆயிடுறேனா? என் மாளிகை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தியன் அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட, வசனம் மேலே கட்டப்பட்ட, கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருந்தால் நிலைத்திருப்பேனே. இல்லாவிட்டால் நான் அழிந்து போய்விடுவேன். ஆண்டவரே, என் மாளிகையில் என்ன அலங்காரம் இருக்கிறது? ஒரு உள்ளத்தில் இருக்கிற மனிதர் இருக்கிற குணமாகிய ஒரு அலங்காரம் இருக்கிறதா? என்கிட்ட என்னப்பட்ட எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது? அடிக்கடி கோபங்கள், அடிக்கடி விரோதங்கள், அடிக்கடி நான் தவறான வார்த்தைகளை பேசுகிற அப்படிப்பட்ட குணமுடையா இருக்கிறேனா? உமக்கு கீழ்ப்படிந்து வசனப்படி வாழ்கிற ஒரு குணமுடையா இருக்கிறேனா? என் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறதா? ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற ஒரு மாளிகையா இருக்கிறேனா? இந்த மாளிகைக்குள்ள நீர் வாசம் பண்ணினால்தான் ஆண்டவரே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நடத்துவார். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே, நாங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. ஆண்டவரே, தேவரீர் இந்த நாளிலே கூட எங்களுடைய மாளிகையில நாங்கள் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணத்தக்கதாக காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. குற்றங்கள் போல இருக்குமையானால் இந்த நாளில் எங்களை சீர்படுத்திக் கொள்கிறோம். நீர் வரும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு எங்களை அலங்காரம் பண்ணுங்க, எங்களை மாளிகையாக எழும்ப பண்ணுங்க. நீர் வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பொழுதுதான் என் ஓட்டம் ஜெயமாக முடியும். ஆண்டவரே, என் செய்யப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி. காத்துக்கொள்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.